வணக்கம் உறவுகளே, நான் உங்களுடைய பிரியாநாதன். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நிற்கிறேன். இந்த தைப்பொங்கல் தினத்தில் மாபெரும் பட்டப்போட்டி நடக்கிறது உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். அதை பார்க்கத்தான் நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். என்னோட சேர்ந்து வாங்கோ, இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாண்பனைக்குரிய ஏர்போர்ஸுக்குரிய ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி உலங்கு வானூர்தி விருந்தினரங்கிற்கு மேலாக அங்கே தன்னுடைய செயற்பாட்டிலே பறந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்கவில்லை. தற்பொழுது பறக்கும் குதிரை வீரன் என்ற ஒரு விசித்திர காட்சிக்குரிய பட்டம் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. இலக்கம் 32 பறக்கும் குதிரை வீரன். தரையிலேதான் குதிரை வீரர்கள் பறப்பது போன்ற வேகத்திலே பறந்து செல்வார்கள். இது வானத்திலே பறக்கின்ற ஒரு குதிரை வீரனாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி. இலக்கம் 32 போட்டி இலக்கம் 32 பறக்கும் குதிரை வீரன். இந்த கடற்கரை பகுதியில விடுற பட்டங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாகவும் மாபெரும் பட்டங்களா தான் இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமாகவும் வினோதமாகவும் முப்பரிமாண வடிவு, அதாவது 3D வடிவில் எங்களுக்கு கண்ணுக்கு காட்சியளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய காலநிலை உங்களுக்கே தெரியும், மழை பெய்து கொண்டிருக்கு. அதனால பட்ட போட்டிகள் இப்போ கொஞ்சம் இடநிறுத்தப்பட்டு இப்போ திருப்பி பட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பட்ட போட்டி கடந்த 14 வருஷமா தைப்பொங்கல் தினத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்த முறை என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வெளிநாட்டு பயணிகள் எங்களை சுற்றுலா பயணிகளும் இந்த பட்ட திருவிழாக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு ஊடகங்களில் இந்த பட்ட போட்டியை ஆவணப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். அது யாழ் மண்ணுக்கே மிகவும் சிறப்புன்னு சொல்லி நான் கருதினேன். குதிரை வீரன் மஞ்சள் சிவப்பு வர்ணத்திலே, வால் கருப்பு நிறத்திலும், எங்கே கரகோஷம் இவர்களை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் விசித்திரமான ஒரு பட்ட போட்டியிலே சர்வதேச ரீதியிலே நாம் கலந்து இந்த வல்வை உதயசூரியன் கழகமும் வல்லை விக்னேஸ்வரா சனசப சோழா நிலையம் நடாத்துகின்ற போட்டியிலே கலந்து மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு பறக்கும் குதிரை வீரன் என்ற ஒரு சித்தரிப்பை மிக அழகாக அந்த ஏற்பாட்டாளர்கள் போட்டியாளர்கள் தயார்படுத்தி சிறப்பாக வீரன் குதிரையிலே பறந்து வந்திருப்பதை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிறந்த முறையிலே அந்த காட்சி பரந்த வண்ணம் இருப்பது அழகை கொடுக்கின்ற ஒரு குளிர்மையான சூழலிலே இராட்சத பள்ளி ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டு தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. மழை பெய்வதால் போட்டியை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள். வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் கழகமும் ஆமாம் அங்கே ஒரு பட்டம்
ஒளிரும் மண்ணெண்ணெய் லாம்பு தற்போது ஏறி இருக்கிறது. இந்த மலை இருட்டுக்கு ஒளிரும் மண்ணெண்ணெய் லாம்பு அங்கே ஏறி இருக்கிறது. பார்ப்போம். பல பேரத்திலிருந்தும் பல பிச்சிலிருந்தும் இங்கே வருகிறது. பார்வையாளர்களாக உங்களுடன் மட்டுமன்றி ஐரோப்பிய தேசத்திலும் மேல தேசத்திலிருந்தும் பல பார்வையாளர்கள் ஒவ்வொரு கட்ட பலத்திற்கும் உங்கள் கரகோஷங்களை தெரிவித்தோம். பலத்த விடப்பட்ட பட்டங்களை நயவு செய்து கிழக்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமாக கொண்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏற்றப்பட்ட பட்டங்களை பட்டம் ஏற்று விளங்குவது 41வது போட்டிக்குரிய பட்டமாக ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. மண்வட்டி போன்று சித்தரிக்கப்பட்ட ஒரு பட்டம் அங்கே வானிலை பறந்த வண்ணம் இருக்கின்றது. இலக்கம் 41. கடினமாக இருக்கிறது. அவர்களின் வேண்டுகோளை ஏறி உறுதிமொழி விமானம் போட்டிருக்கிறது. இங்கே புதையல் மனிதமாறு இயற்கை சூழல் ஏற்படுத்தியிருந்தோமே ஒரு குளிர்மையான சூழல், அனைவரும் கண்டு கழித்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த வல்வை விக்னேஸ்வரா சரசமகர சேவா நிலையம், வல்வை உதயசூரியன் கழகம் அங்கே ஜெலிபிஷ் எழுது மீன் ஏற்றி வைக்கப்படுகின்றது. இலக்கம் 39. அதே போன்று தயார் நிலையில் இருக்கின்றது இலக்கம் 38. கிரீடம் வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. மஞ்சள் வர்ணத்திலே மேலே அந்த மகுடமும் சேர்ந்ததாக ஒரு கிரீடம் என்ற வெடிப்போடு இலக்கம் 38 பறக்கவிடப்பட்டிருக்கின்றது. இராட்சத பள்ளிக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த ஆண்டு இயற்கை நமக்கு சவாலாக இந்த மழை சீக்கிரத்தின் மத்தியிலும் கலைஞர்களின் விழாவிற்கு இங்கே மழை நீரின் காலத்தின் மத்தியிலும் வானில் வீழுக்கு பாண்டி பட்டங்கள் காத்தாடிகளால் இங்கே பலத்திட காட்சி இங்கே பல்லாயிரம் மக்களை இந்த கொட்டு மழையிலும் கூட வைக்கிறது. வெண்வரியோடு சொல்லிக் கொள்வார்கள். அதை ஒரு போட்டியாளர் மைதானத்தில், அதாவது உல்லாச கடற்கரையில் ஏற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது ஒரு பெண் போட்டியாளர் அந்த இசைக்கருவி என்ற பட்டத்தை இங்கே ஏற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். அதே மாதிரி இந்த பட்ட திருவிழா வந்து ஒரு போட்டியாக தான் நடக்கப்படுது. இதில் வந்து பட்டம் ஏற்றுறதுல 1வது இடம், 2வது இடம், 3வது இடம் என்று அறிவிப்பினம். அதை இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த காணொலியை நீங்கள், அதாவது இந்த பிரபல்ய பட்ட திருவிழாவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.